श्री राम जय जय राम। 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 जय श्री राम। मागा झाले निरूपण, परमात्मा तोची, परमात्मा तो तूची जाण, तया परमात्मयाचे लक्षण ते हे ऐसे असे। जन्म नाही मृत्यू नाही, येणे नाही जाणे नाही, बद्ध मोक्ष दोन्ही नाही परमात्मयासी। परमात्मा निर्गुण निराकार, परमात्मा अनंत अपार, परमात्मा नित्य निरंतर जैसा तैसा। परमात्मा सर्वासव्यापक, परमात्मा अनेकी एक, परमात्म्याचा विवेक अतर्क्य आहे। ऐसी परमात्म्याची स्थिती बोलता ती वेदश्रुती, परमात्मा पाविजे भक्ती येथे संशय नाही। तये भक्तीचे लक्षण, भक्ती नवविधा भजन, नवविधा भजने पावन बहुभक्त झाले। तया नवविधा मध्ये सार, आत्मनिवेदन थोर, तयेचा करावा विचार स्वानुभवे स्वये। आपुलिया स्वानुभवे, आपणास निवेदावे, आत्मनिवेदन जाणावे ऐसे असे। महत्पूजेच्या अंती देवास मस्तक वाहाती, तैसी आहे निकट भक्ती आत्मनिवेदनाची। आपणास निवेदिती ऐसे भक्त तोडे असती, तयास परमात्मा मुक्ती तत्काळ देतो। आपणास कैसे निवेदावे, कोठे जाऊन पडावे, किंवा मस्तक तोडावे देवा पुढे। ऐसे ऐकून बोलणे, वक्तावदे सर्वज्ञपणे, श्रोता सावध होणे एकाग्रचित्ते। आत्मनिवेदनाचे लक्षण आधी पाहावे मी कोण, मग परमात्मा निर्गुण तो ओळखावा। जय श्री राम। जय श्रीराम. ஸ்ரீமத் தாஸ்போத 8வது தசகத்தில் 8வது சமாசம் ஆத்மதர்ஷனம் என்கின்ற சமாசம் இன்னைக்கு ஆரம்பம். मागा झाले निरूपण, परमात्मा तोची तो तूची जाण, तया परमात्मयाचे लक्षण ते हे ऐसे असे. 7வது சமாசம் மோட்ச லட்சணம் அப்படிங்கிற சமாசத்துல ஸ்ரோதா சொல்றாரு. இப்போ மோட்ச லட்சணம் அப்படிங்கிற சமாசத்தை ஒரு நிரூபணம் பண்ணினோம். அது என்னன்னா, பரதத்துவத்தை தேடிண்டு போகக்கூடிய சாதகன் அந்த பரதத்துவத்தை தேடி தேடி பரதத்துவம் அப்படின்னு ஒன்று அடையிறது கிடையாது, பரதத்துவமாக தானாவே ஆகிவிடுவான். ஏன்னா பரதத்துவம் அடைய வேண்டிய வஸ்துவே இல்லை. பரதத்துவம் அடைய வேண்டிய வஸ்து அப்படின்னா பரதத்துவத்தை தவிர நாம் ஒன்று இருந்து நாம் அதை அடைஞ்சோன்னு ஆகும். பரதத்துவத்தை தவிர எதுவுமே கிடையாது அப்படிங்கிறதுனாலேயே பரதத்துவத்தை அடையிறது அப்படின்னு சிலப்போ சொல்லறோமே தவிர பரதத்துவத்தை அடையறதுக்கு அர்த்தம் என்னன்னா நாமே பரதத்துவமாக ஆகிறது தான். பரமாத்மா தூச்சி ஜான, நீனே தான் இந்த பரமாத்மா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறது தான் மோட்சம். தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது புத்தி பூர்வமா தெரிஞ்சுக்கிறதுல உணர்றது, அனுபவபூர்வமா உணர்றது தான் அது. தயா பரமாத்மாச்சே லட்சண தேஹே ஐசே அசே. அந்த பரமாத்மாவுடைய லட்சணங்கள் என்னதுன்னு சொல்றேன் கேள்.
ஜன்மனாகி மிருத்யனாகி, பரமாத்மாவுக்கு ஜன்மமும் கிடையாது மிருத்யுவும் கிடையாது. ஏனேனாகி ஜானேனாகி, வரது அப்படிங்கிறது கிடையாது, போகிறது அப்படிங்கிறதும் கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? எப்பவுமே இருந்துட்டு இருக்கும், காலத்தினால பத்தப்படாத வஸ்துங்கிறது அர்த்தம். பத்த மோட்ச தோனி நாகி பரமாத்மயாசி. உண்மையா பார்க்க போச்சுதான் பரமாத்மா பத்தமும் இல்லை மோட்சமும் இல்லை, ரெண்டுத்துக்கும் உட்பட்டது இல்லை. நாம் பரமாத்மா அப்படிங்கிற நிலையை மறந்து இருக்கிறதுனால பத்தம் அப்படின்னு சொல்லிக்கிறோம். அந்த நிலை எப்போ விடுறதோ அதுக்கு மோட்சம் சொல்றோமே தவிர, அது நம்மளுடைய நிலையுடைய மாற்றுதல் தானே அங்க விஷயம் தவிர பரமாத்மா அங்க விஷயம் இல்லை. பரமாத்மா என்னைக்கு பத்தனாகவும் ஆகலை, மோட்சமும் அடையலை. பரமாத்மா நிர்குண நிராகார. பரமாத்மா அப்படிங்கிறது நிர்குண வஸ்து, நிராகாரமாக இருக்கக்கூடிய வஸ்து. பரமாத்மா அனந்த அபார. பரமாத்மா அனந்தமாக இருக்கக்கூடியது, பரமாத்மா அபாரமாக இருக்கக்கூடிய விஷயம். பரமாத்மா நித்திய நிரந்தர ஜெய்சா தைசா. பரமாத்மா அப்படிங்கிறது இப்போ இருந்தது அப்போ இல்லை அப்படிங்கிறது எல்லாமே நித்தியமா இருக்கு. இப்போ இந்த அளவுக்கு இருந்தது, அப்போ கொஞ்சம் அளவு மாறிடுத்து அப்படிங்கிறது இல்லாம எப்பவும் இருக்கிற மாதிரியே நிரந்தரமாக இருக்கக்கூடிய விஷயம் ஜெய்சா தைசா. எப்பேற்பட்ட மாற்றுதலும் அடையாமல் எப்பவும் எப்படி இருந்ததோ அப்படியே எப்பவும் இருக்கும். பரமாத்மா சர்வாச வியாபக. பரமாத்மா இல்லாத இடம் கிடையாது, எங்கும் வியாபித்து இருக்கு. பரமாத்மா அநேகி ஏக. பிரபஞ்சத்துல பார்க்கும்பொழுது அநேக விஷயங்கள், அநேக வஸ்துவை நம்ம பார்க்கிறோம். ஆனா அவ்வளவு விஷயங்களுக்குள்ளேயும் அவ்வளவு வஸ்துக்களுக்குள்ளேயும் கோத்துண்டு இருக்கக்கூடியது ஏக வஸ்து அப்படிங்கிறது பரமாத்மா. பரமாத்மயாச்சா விவேக அதர்க்கிய ஆகே. பரமாத்மா அப்படிங்கிற விஷயத்த தர்க்கம் பண்ணி தெரிஞ்சுக்க யாராலையும் முடியாது. ஏன்னா தர்க்கம் அப்படிங்கிறது நம்மளுடைய மனசு, நம்மளுடைய புத்தி, நம்மளுடைய வாக்கு, இது மூணு நாளையும் பண்ணக்கூடியது தர்க்கம் அப்படிங்கிறது. இது மூணு நாளையும் அளந்து எடுக்க முடியாதது பரமாத்ம வஸ்து. அதனால அதர்க்கிய ஆகே. ஐசி பரமாத்மயாச்சி ஸ்திதி. இப்படி பரமாத்மாவுடைய ஸ்திதி போலதாதி வேத ஸ்ருதி. இந்த ஸ்திதியை பத்தி தான் நம்ம வேதங்களும் ஸ்ருதிகளும் அடிக்கடி அங்கங்க சொல்லிண்டே வருது. பரமாத்மா பாவிஜே பக்தி ஏதே சம்சயனாகி. அதே வேதங்களும் சாஸ்திரங்களும் என்ன சொல்றது? இந்த பரமாத்மாவை சுலபமாக அடையணுமானால் பக்தி பண்ணினா போரும். பரமாத்மா பாவிஜே பக்தி ஏதே சம்சயனாகி. கிஞ்சித் கூட சம்சயம் அதில் கிடையாது. பக்தினால் இந்த பரமாத்மாவை நம்ம சாதிச்சு விடலாம். தயே பக்தி சே லட்சண. அந்த பக்திங்கிறது என்ன? அந்த பக்தி அப்படிங்கிறது 9 விதமான பக்தியை சொல்லப்பட்டிருக்கு. ஸ்ரவணம், கீர்த்தனம், ஸ்மரணம், பாத சேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாஸ்யம், சக்கியம், ஆத்ம நிவேதனம் அப்படிங்கிற பக்தி நவவிதா பஜனை. 9 விதமாக அந்த பக்தியை பண்ணலாம். நவவிதா பஜனை பாவன பகு பக்தஜாலே. அந்த நவவிதா பக்தியில ஏதோ ஒரு விதத்துல பக்தி பண்ணி பகவானை அடைஞ்சது எவ்வளவோ பக்தர்கள் உண்டு. பகுபக்த ஜாலே நிறைய பேர் நவவிதா பக்தியில ஏதோ ஒரு விதத்துல பக்தி பண்ணி பகவானை அடைஞ்சவர்கள் உண்டு. தயா நவவிதா மத்தியே சார. அந்த நவவிதா பக்தியில சாரமாக இருக்கக்கூடிய எல்லா விதங்களும் இருக்கே, அந்த எல்லா விதங்கள்லையும் சாரமாக இருக்கக்கூடியது எந்த விஷயம் அப்படின்னு கேட்டதுன்னா ஆத்ம நிவேதன தோற. ஆத்ம நிவேதனம் அப்படிங்கிறது தான் எல்லாத்தோடையும் வசத்தி, அதுதான் எல்லாத்தோடையும் சாரம். சிரவணம் அப்படிங்கிற விதத்தில் பக்தி பண்ணினோம்னாலும் ஆத்ம நிவேதனம் அப்படிங்கிற மனோநிலையோட சிரவணம் பண்ணணும். கீர்த்தனம் அப்படிதான் பண்ணணும், வந்தனமும் அப்படிதான் பண்ணணும், அர்ச்சனமும் அப்படிதான் வந்தனம், சக்கியமும் அப்படிதான் பண்ணணும், ஆத்ம நிவேதனமுமே அப்படிதான் பண்ணணும். அதனால ஆத்ம நிவேதனம் அப்படிங்கிற அடிப்படையில தான் எந்த விதத்திலுமே பக்தி பண்ணினால் அது சுகிருத்தமாக ஆகிறது. ஆத்ம நிவேதன ஜானாவே ஐசே தைசே. ஆத்ம நிவேதன தோர தயேசா கராவா விசார ஸ்வானுபவே ஸ்வயே. அந்த ஆத்ம நிவேதனம் அப்படிங்கிற விஷயம் தானே நாமே உணர்ந்து பண்ண வேண்டிய விஷயம், நம்ம அனுபவத்தில் வர வேண்டிய விஷயம், நம்ம சுவானுபவத்தில் வர வேண்டிய விஷயம். தயேசா கராவா விசார சுவானுபவே ஸ்வயே.
ஆத்ம நிவேதனம் இன்னது அப்படிங்கிறது சத்குருநாத்தால் நம்மளுக்கு வழியிட்டு கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த விஷயத்தை மனசுல வாங்கிண்டு நம்மளுடைய சுவானுபவத்துல அந்த ஆத்ம நிவேதனம் அப்படிங்கிற மார்க்கத்தை கெட்டியா பிடிச்சுட்டு விடணுமாம். ஆப்புலியா சுவானுபவே, எப்போ நம்ம சுவானுபவத்துல ஆத்ம நிவேதனம் வந்துவிடுமோ ஆப்பனாச நிவேதாவே. ஏன் அந்த ஆத்ம நிவேதனம் அவ்வளவு முக்கியம் அப்படின்னாக்கா, சகுன பக்தி அப்படின்னு பார்க்கும் பொழுதே நிவேதனம்னு ஒன்று பண்றோமே, எப்பவுமே நிவேதனம்னு பண்ணும் பொழுது உடனே ஒரு பொருள் தான் ஞாபகம் வரும். ஒரு திராட்சை பழமோ ஒரு வாழைப்பழமோ ஏதோ ஒரு பொருளை தான் நிவேதனம் பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம பண்ணுறோம். ஆனால் இங்கே என்ன சொல்றார் சமர்த்தர், எவனிடத்துல சுவானுபவம் இருக்குமோ அவன் தன்னையே நிவேதனம் பண்ணுவான் பெருமாளுக்கு. ஆப்பனாச நிவேதாவே, நாம் நம்மளையே தானே அர்ப்பணம் பண்ணிக்கிறோம், வேறொரு பொருளை அர்ப்பணிப்பானே. ஆத்ம நிவேதன ஜானாவே ஐசே தேசே, இதுதான் உண்மையான ஆத்ம நிவேதனம். அந்த உண்மையான ஆத்ம நிவேதனம் தெரியாம இருக்கிற வரையிலும் ஏதோ ஒரு பொருளை நிவேதனம் பண்ணுவான். மகத் பூஜேச்சா அந்தி ஒன்னு ஞாபகப்படுத்துறார். அவாவா நிவேதனம் பண்ணும் பொழுது ஏதோ ஆப்பிள் பழத்தி முசம்பி பழத்தி நிவேதனம் பண்ணுறேன். ஆனா ஒரு விஷயம் சொல்றேன், கவனிச்சு கேளுங்கோ. மகத் பூஜேச்சா அந்தி, எப்பேற்பட்ட மகத்தான பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறமும் என்ன பண்றோம், தேவாச மஸ்தக வாகாதி, சாஷ்டாங்கமா விழுந்து பகவானுக்கு நமஸ்காரம் பண்றோம் இல்லவா, காயன வாச்சா சொல்லி நமஸ்காரம் பண்றோமே. அந்த நமஸ்காரத்துக்கு என்ன அர்த்தம், சும்மா கீழே விழுந்து எழுந்திருக்கிறது அர்த்தமா? அது அர்த்தம் இல்லையே. தேவாச மஸ்தக வாகாதி, நம்மளுடைய மஸ்தகத்தை தேவனுடைய சரணத்துல வைக்கிறோம் அப்படிங்கிறது தான் அந்த நமஸ்காரத்துக்கு அர்த்தமாம். அந்த நமஸ்காரம் பண்ணி நம்மளுடைய சிரசை பகவானுடைய சரணத்தை வைக்கிறதுக்கு என்ன அர்த்தம், தைசியாகே நிகட்ட பக்தி ஆத்ம நிவேதனாச்சி, நாம் நம்மளையே பகவானிடத்துல அர்ப்பணிக்கிறது தான் அந்த நமஸ்காரத்துக்கு அர்த்தம். ஆத்ம நிவேதனம் அப்படிங்கிறது அதுதான். நாம் நம்மளே பகவானிடத்தை அர்ப்பணம் பண்ணணும். அந்த செய்கையில அந்த அர்ப்பணம் பண்றத நமஸ்காரமா பண்ணி காமிக்கிறோமே தவிர ஹிருதயத்துல சர்வஸ்வமும் நம்ம பகவானிடத்தை அர்ப்பிக்கணும். ஆபனாச நிவேதிதி, இந்த விஷயம் இந்த ரகசியம் எவ்வளவோ பேருக்கு தெரியாதே அப்படிங்கிறார் சமர்த்தர். ஆபனாச கைசே நிவேதா, ஆபனாச நிவேதிதி ஐசே பக்த தோடே அஸ்தி. எல்லாரும் அந்த நமஸ்காரம் பண்ணி எழுந்திருக்கிறதோ கடைசியில பூஜை முடிச்சுட்டு காயன வாச்சா சொல்லி நமஸ்காரம் பண்றது ஒரு ஷடங்கா வச்சு விட்டாலே. அப்படி ஷடங்காவா பண்றதுக்கு பெரியவா அதை சொல்லி கொடுத்துருக்கா. ஆனா என்ன பண்றது, நான் நம்மளையே அங்க நிவேதனம் பண்ணணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்காமலே எவ்வளவோ காலமா பூஜை பண்றான். நாம் நம்மளையே தான் அங்க அர்ப்பிக்கணும் அப்படிங்கறத தெரிஞ்சுட்டு நமஸ்காரம் பண்றது ஐசே பக்தத்தோட ஏசது. ஏதோ 1-2 பேர் தான் இந்த ரகசியத்தை தெரிஞ்சுண்டு அது மாதிரி நமஸ்காரத்தை பண்ணுவா. அது மாதிரி பண்ணக்கூடாது. எப்பவுமே நாம் நம்மளே அர்ப்பிக்கணும் அப்படிங்கிற மனப்பான்மையோடு தான் எப்பவுமே நமஸ்காரம் பண்ணணும். தயாச பரமாத்மா முக்தி தற்கால தேத்தோ, எவன் தன்னை அப்படியே உண்மையா கொஞ்சம் கூட தனக்குன்னு ஒரு சங்கல்பம் இல்லாமல் முழுமுறையா யாரு தன்னை பகவானிடத்தை சமர்ப்பிக்கிறானோ அவனுக்கு தயாச பரமாத்மா முக்தி தற்கால தேத்தோ, பரமாத்மா முக்தி உடனடியாக கொடுக்கிறான். வல்லாம் கேட்ட கொஸ்டின் ஆன்சர் தான் இது. இவ்வளவு பேர் சத் சங்கத்துல இருக்கா, இவ்வளவு பேர் சத் விஷயத்தை ஈடுபடுறா, இவ்வளவு பேர் ஜபதபங்கள்லாம் பண்றா, இவ்வளவு பேர் பூஜை அர்ச்சை கீர்த்தனங்கள்லாம் பண்றா, ஆனா யாரும் முக்தி அடைஞ்சு பார்க்கலையே அப்படின்னு கேள்வி கேட்டா இல்லையா, அதுக்கு பலார்னு அரையற மாதிரி இது பதில். இவ்வளவு பேரும் இவ்வளவும் பண்ணினாலே எவ்வளவு பேர் ஆத்ம நிவேதனம் பண்ணறேன் அப்படிங்கிற புத்தியோட பண்ணினான்னு சொல்லு. ஆத்ம நிவேதனத்தோட பன்றிருந்தால் முதல் நமஸ்காரத்திலேயே அவனுக்கு முக்தி கிடைச்சிருக்குமே, முதல் ஜபத்திலேயே அவனுக்கு முக்தி கிடைச்சிருக்கவே. அதெல்லாம் வச்சுக்காம அவனுக்கு வேடுங்கிற அளவுக்கு பிடிச்ச அளவுக்கு மாத்திரம் இதில் ஈடுபட்டால் அந்த அளவுக்கு தான் அவனுக்கு சத்தை இருக்கு. அப்ப அந்த அளவுக்கு தான் அவனுக்கு பலனும் கிடைக்கும். யாரு சகலத்தையும் விட்டு பகவானையே உண்மையா சரணமாக நம்பி பகவானுக்கு எவன் ஆத்ம நிவேதனம் பண்றானோ அவனுக்கு முக்தி உடனடியாக கிடைக்கும். அப்படி பண்ணணும் தான் சத்குருநாத்தால் திரும்ப திரும்ப சொல்லி கொடுக்கிறார். ஆனா அதை கத்துக்கிறவா கிடையாது.
ஆனா அவர் அழுக்காம சலுக்காம என்ன பண்றார், எப்பெல்லாம் பார்க்கிறாரோ அதே பாடத்தை திரும்ப திரும்ப சொல்லித்தரார். ஒரு நாளைக்கு திருந்துவானே, ஒரு நாளைக்கு இந்த பாடத்துடைய ரகசியத்தை புரிஞ்சுண்டு ஒரு நாளைக்கு தன்னை பகவானிடத்துல பரிபூர்ணமாக சமர்ப்பிப்பானே அப்படிங்கிற பொறுமையோடு அவர் இருந்துட்டே இருக்கார் சத்குருநாதான். ஆப்பனாச கைசே நிவேதாவே. சோதாக்களுக்கு தோன்றது, ஆஹா இந்த ரகசியத்தை நம்ம புரிஞ்சுக்காம போயிட்டோமே. அவ கேட்கிறா, ஆப்பனாச கைசே நிவேதாவே, நீங்க சொல்ற புரியுற மாதிரி இருக்கு, ஆனா நாங்க எங்களையே எப்படி நிவேதனம் பண்ணணும் சுவாமி? கோட்டே ஜாபூன்னு படாவே. ஒரு பரவசத்துல பேசுறா அந்த சுருத்தாக்கள். எங்க போய் நாங்க விழணும் சொல்லுங்கோ. ஆஹாஹா தெரியாம போயிடுத்தே, அடாடா தெரியாம போயிடுத்தே, நாங்க எங்க போய் விழணும் சொல்லுங்கோ. கிவா மஸ்தகத்தோடாவே நாங்க எங்க மஸ்தகத்தை போய் எங்க முட்டிக்கணும் நீங்க சொல்லுங்கோ. தேவாப்புடை எந்த தேவனுக்கு எதிர்க்க எப்படி போய் நாங்க எங்களையே நிவேதனம் பண்ணிக்கணும் சொல்லுங்கோ அப்படின்னு சோதாக்கள் கேட்க, ஐசே ஐகோன்னு போலனே இவருடைய சொற்களை கேட்டு பக்தாவாக இருக்கக்கூடிய சமர்த்தராமதாசர் பேசுறாரார். பக்தாவதே சர்வஜப்பனே. எப்பவுமே ஆன்மீகமான இருக்கக்கூடிய எந்த விஷயத்தை பத்தியும் நம்மளுக்கு எந்த கேள்வி கேட்கணும் அப்படின்னு தோணித்தினாலும் யாரிடத்துல போய் கேட்கணும்? பாரமார்த்திய விஷயத்துல எவன் சர்வஜனாக இருக்கானோ அவனிடத்துல தான் போய் கேட்கணும். யாருக்கிட்டையோ போய் கேட்டோமானால் தாறுமாறான பதில் மார்க்கம் தவறி போயிடுவோம். அதனால சரியான வக்தா இங்க, சரியான சத்குருநாத்தாள் இங்க. ஸ்ரோதாக்கள் இந்த கேள்வியை சமர்த்தர்கிட்ட கேட்க, வக்தாவதே சர்வஜமனே எல்லாத்தையும் தெரிந்தவராக இருந்து இந்த வக்தா பேசலானார். என்ன சொல்றார்? ஸ்ரோதா சாவதான ஹோனே ஏகாகிர சித்தே. ஸ்ரோதாக்களே நல்ல கேள்வி கேட்டேன் நீங்க. இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். ஏகாகிர சித்தத்தோட இதுக்கு முன்னாடி சமாசத்தை சொன்னேன் இல்லையா? எதுவுமே லபிக்கணுமானால் ஏகாகிர சித்தம் தேவை. லௌகிகமானாலும் பாரமார்த்திகமானாலும் ஏகாகிர சித்தம் ரொம்பவே தேவை. எங்க துஷ்சித்தம் இருக்கோ அங்க எதுவுமே பலிக்காது. அதனால நான் இப்ப என்ன சொல்ல போறேனோ சாவதானமாக கேளுங்கோ, ஏகாகிரமான சித்தத்தோட கேளுங்கோ. ஆத்ம நிவேதனாச்சேன் லக்ஷண ஆதி பகாவே மீ கோண. ஆத்ம நிவேதனத்தை பத்தி இப்ப நான் பேச போறேன். ஆத்ம நிவேதனம் அப்படின்னு சொன்னதுமே முதல் விஷயம் என்னன்னா, ஆதி பாகாவே மீ கோண, நான் யார் அப்படின்னு முதல் படி அதுதான். நான் யாருன்னு முதல்ல பார்க்கிறோம். உம்மக பரமாத்மா நிர்குணத்தோ ஓலகாவா. அதுக்கப்புறம் நிர்குணமாக இருக்கக்கூடிய பரமாத்மா வஸ்து இருக்கே அது எது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். நான் யாருங்கிறது தெரிஞ்சுக்கணும், அந்த பரமாத்மா யாருங்கிறது தெரிஞ்சுக்கணும். இது ரெண்டுத்தையும் தெரிஞ்சுக்கலையானால் ஆத்ம நிவேதம் பண்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதனால முதல்ல அந்த விஷயத்தை சொல்ல ஆரம்பிக்கிறேன். அதுக்கப்புறம் ஆத்ம நிவேதனம் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது நான் சொல்றேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறார் வக்தா. மேல நாளைக்கு சவணம் பண்ணுவோம். ஜெய் ஸ்ரீராம். ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம். 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 ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே. கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ராம ஹரே ராம